திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே விருப்பாட்சியில் பயணியை இறக்கி விடுவதற்காக சாலையின் நடுவே திடீரென நிறுத்தப்பட்ட தனியார் பேருந்து மீது பின்னால் வந்த மற்றொரு தனியார் பேருந்து மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் செல்லமுத்து வழங்க கேட்கலாம். செல்லமுத்து, வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் மேடம். ஒட்டன்சத்திரம் அருகே விருப்பாட்சியில் இன்று காலை 2 தனியார் பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இது குறித்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவர் மதுரையிலிருந்து ஒரு தனியார் பேருந்துல காலையில 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு பழனி நோக்கி வந்து கொண்டிருந்த போது ஒட்டன்சத்திரம் விருப்பாட்சி பேருந்து நிறுத்தும் முன்பு அதே சாலையில் முன்னதாக திண்டுக்கல்லில் இருந்து கருப்சாமி என்பவர் ஓட்டி வந்த தனியார் பேருந்து திடீரென சாலையின் நடுவில் நிறுத்தப்பட்டது. இதனால் வேகமாக பின்னால் மதுரையிலிருந்து வினோத்குமார் ஓட்டி வந்த பேருந்து வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்து வந்த பழனி மற்றும் திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் படுகாயம் அடைந்தனர். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு ஒட்டன்சத்திரம் தனியார் அரசு மற்றும் தனியார் பேருந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த சத்திரப்பட்டி போலீசார் உடனடியாக விரைந்து வந்து அப்பகுதியில் போக்குவரத்துக்கு தடையாக இருந்த 2 பேருந்துகளையும் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். மேலும் அப்பகுதியில் இந்த சிசிடிவி காட்சி பதிவானது அப்பகுதியில் வெளியானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செல்லமுத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.